அந்த பிரெட்டை வச்சு தான் எடுத்துட்டாங்க. என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி கிடைக்கும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமானது. அது ஒரு 4 நாடகம் போட்டுப்பாங்க. அடுத்தடுத்து வந்து எப்படி சமகால தன்மையோட இருக்காங்க. இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் போரை வச்சு ஒரு 5 நிமிடம் நண்பர்களே, அதான் ஒரு 4 உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பாலஸ்தீனத்து 4 இஸ்ரேல் ராணுவ தளபதியை கொல்லணும்னு முடிவோட இருக்காங்க. அவர் தான் எங்கள் இனத்தை அழித்தவர், எங்கள் நண்பர்களை சுட்டுக் கொண்டவர், எங்கள் உறவினர்களை சுட்டுக் கொண்டவர், அவரை கதை கொள்ளணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கும். அதிர்ஷ்டவசமா அந்த ராணுவ தளபதி அந்த சலூனுக்கு சேவை பண்ண வர்றாங்க. சரி, இப்ப தீர்த்து கட்டினால அப்படின்னு நினைக்கிட்டு இருக்காங்க. ராணுவ உடையெல்லாம் கட்டிட்டு அதை உட்காரலாம். இவரு நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா கையாள அந்த பாலத்திலிருந்து இளைஞர் வாலிபர் அந்த மென்மையான அந்த தலைவனுக்கு அவங்க எங்கேயாவது படிச்சு வைக்காதவங்க அப்படியே அசந்து தூங்குறோம். அந்த சலூன் இந்த ரைட்டு கத்திய கண்ணனை புற வச்சுட்டு கத்திய கண்ணத்துலேருந்து கழுத்துக்கு வருது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஒரே புறா போட்டுடலாம். சரக்குன்னு வெட்டிட்டாங்க. வெள்ளை நுழையெல்லாம் செஞ்சிலத்தை மாறிவிடும் அப்படின்னு அறிவு சொல்லுது. ஆனால் அவருடைய இதயம் இது தொழில் தர்மம் அல்ல, உன்னுடைய வாடிக்கையாளர் இந்த சேவை பண்ணிட்டு வந்துட்டப்போ அதை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு இதயம் சொல்லுது. மூளைக்கும் இதயத்திற்கும் போராட்டம். எது ஜெயிக்கும்? ஏன்னா நான் கலைஞர்கள் தானே